மகளிர் உரிமை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? பசுமொழி சாலையில் உள்ள குவாலித்தர கற்பகம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில் சார்பில் நடத்தப்படும் அந்த திருமண விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று 30 இணையர்களுக்கு இந்த திருமணங்களை நடத்தி வைக்கிறார். அதுடன் ஒரு சிறப்பு உரையை மாற்றி வருகிறார். இவருடன் அமைச்சர் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் என பல்வேறு நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள 30 இளைஞர்களுக்கான அந்த திருமணத்தை தற்போது அந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாலி எடுத்துக் கொடுத்து அந்த திருமணத்தை தற்போது நடத்தி வைக்கிறார். அந்த 4 கிராம் எடையுள்ள அந்த தங்க தாலியும் மணமக்களுக்கான அந்த உடைகளையும் அந்த மணமேடையிலேயே வழங்கப்பட்டது. குறிப்பாக 60,000 மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரும்பு கட்டிலான மெத்தை, தலாயணை, பாய், போர்வை, பீரோ, கேஸ் அடுப்பு, சிலிண்டர், குக்கர், இட்டலி குக்கர், சமையல் பாத்திரம், டேபிள், அயன் பாக்ஸ், சாமி படம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அடங்கிய 14க்கும் மேற்பட்ட அந்த வீட்டு உபயோகப் பொருட்களை சீர்வரிசையாக தமிழக அரசு சார்பில் அந்த கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்பின்படி 2022-2023 நிதியாண்டில் 500 இணையர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் அதனைத் தொடர்ந்து 2024-2025 படி 700 இளைஞர்களுக்கு அந்த திருமணமானது நடத்தி வைக்கப்பட்டு இன்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த நிலையில் தற்பொழுது வரை 400க்கும் மேற்பட்ட அந்த இளைஞர்களுக்கு அந்த திருமணமானது நடை வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை பசுமொழி சாலையில் உள்ள அந்த மண்டபத்தில் திருமணத்தை நடத்தி வைத்து வருகிறார். தகவலுக்கு நன்றி ரகுபதி.